நெல்லையில் குஷ்பு உருவபொம்மை எரிக்க முயற்சி. கலைஞர் உரிமை தொகை பெறும் பெண்களை பிச்சை எடுப்பதாக கொச்சைப்படுத்தி பேசிய நடிகை குஷ்புவை கண்டித்து திருநெல்வேலி மத்திய மாவட்ட திமுக சார்பில் வண்ணாரப்பேட்டை செல்லப்பாண்டியன் பாலத்தில் நேற்று கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு மாநில மகளிர் தொண்டரணி துணை அமைப்பாளர் முன்னாள் எம்பி விஜிலா சத்யானந்த் தலைமை தாங்கினார். இதில் மத்திய மாவட்ட பொறுப்பாளர் மைதீன்கான், மாநில வர்த்தகரணி இணைச் செயலாளர் மாலை ராஜா, மேயர் சரவணன், துணை மேயர் KR ராஜு, மாவட்ட துணை செயலாளர்கள் KTC தர்மன், கிரிஜா குமார், மானூர் ஒன்றிய செயலாளர் அன்பழகன், மாவட்ட மகளிர் அணி அமைப்பாளர் மகேஸ்வரி, ஜூலியட் சகாயராஜ், மாரியம்மாள் ராஜகுமாரி தேவிகா, குணா மாரியம்மாள், சூப்பர்மணி, மாவட்ட இளைஞர் அணி துணை அமைப்பாளர் முகமது மீரான் மைதீன், மாநகர பிரதிநிதி பிரான்சிஸ், மாநகர பொருளாளர் அண்ணாதுரை, தொண்டரணி அமைப்பாளர் இம்மானுவேல், மாவட்ட பொறியாளர் அணி துணை அமைப்பாளர் ரத்னபாலன், இளைஞர் அணி மணிகண்டன், திமுகவினர் கலந்து கொண்டு நடிகை குஷ்புவிற்கு எதிராக கோஷம் எழுப்பினர். தமிழ்நாட்டை சேர்ந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியை கண்டு போராமை கொண்ட பிஜேபி சர்க்காரும் பிஜேபி சார்ந்திருக்கிற நண்பர்களும் இன்றைக்கு தமிழ்நாட்டில் உள்ள பெண்களையே கொச்சைப்படுத்துகின்ற வகையில் 1000 ரூபாய் மாதம் 1000 ரூபாய் உதவித்தொகை என்றால் கூட அதுக்கு தப்பாக தெரிகிறது. உரிமை என்றால் ரைட்ஸ், அவங்க உங்களுக்கு ரைட்ஸை தான் வாங்குகிறார்கள் என்று சொல்லி கொடுத்து கொண்டிருக்கிற அந்த உரிமை தொகையை இன்றைக்கி தமிழ்நாடெங்கும் 95% கொடுத்தாலும் கூட அதையெல்லாம் கொடுத்து கொள்ளாமல் இன்றைக்கு அவர்கள் தமிழ்நாட்டை சாராத ஒருவர் இங்கு பிழைப்பவர்களை வந்து நாங்கள் கவலைப்படவில்லை. அந்த அம்மையாருக்கு நான் சொல்லிக் கண்ணியமாகவே நான் சொல்லுகிறேன், உங்களை மாதிரி எங்களுக்கும் பேச தெரியும், ஆனால் பேச மாட்டோம். இது தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, கலைஞர் நடத்த இயக்கம். அந்த மரியாதையை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். நீங்கள் பெண்களை பற்றி தவறாக சொன்ன பிச்சை எடுத்து ஓட்டு போடலாமா என்று கேட்டிருக்கிறீர்கள். மிக தவறான வார்த்தை, அதை திரும்ப பெற வேண்டும். அதற்காக பிஜேபியை சேர்ந்தவர்களும் மன்னிப்பு கேட்க வேண்டும். எங்களுடைய போராளி கனிமொழி அவர்கள் இன்றைக்கு நாட்டுக்காக உழைத்துக் கொண்டிருக்கிறார். அந்த தொகுதியிலே வீர பெண்ணாக வர வந்து கொண்டிருக்கிறார். அவரை கொச்சைப்படுத்துகின்ற வகையில் அண்ணாமலை பேசியிருப்பதை திராவிட முன்னேற்ற கழகத்தில் அடிமட்ட தொண்டன் யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார் என்பதை தெரிந்துவிட்டு இது போன்ற பிரச்சனைகளில் இனிமேலும் பேசக்கூடாது என்று மட்டுமல்லாமல் சொன்னதற்கும் திரும்ப பெற வேண்டும் என்று மன்னிப்பு வர வேண்டும் கேட்டுக்கொள்கிறேன்.